இந்த டிஎம்கே ஜென்சின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு வர வர எந்த அளவுக்கு கீழ்த்தனமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் எவ்வளவு பேசுனீங்க, எவ்வளவு விஷயங்களை கலாச்சிங்க, அதெல்லாம் கூட நாங்க பெருசா கண்டுக்கல விட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு ஒரு தாய்மையை கேவலப்படுத்துற அளவுக்கு நீங்க அவ்வளவு மட்டரகமா நடந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு. அதை பொம்பளை பிள்ளைங்க நடிச்சு கட்டுது. ஏமா நீங்களாம் ஒரு பொண்ணு தானே, ஃபியூச்சர்ல தாய்மை அடைய போற ஒரு பொண்ணு தானே. இன்னொரு அம்மா வீடியோ எடுத்து ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்கு. நீ ஒரு தாய் தானம்மா, ஒரு குழந்தைய பெற்றிருக்கீல, ஒரு குழந்தையோட வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ எல்லாம் குழந்தைய பெத்து தூக்கி போட்டு வந்திருப்ப ஒண்ணு, இல்லனா அந்த பொண்ணுங்களாம் நடிச்சு காட்டுனுச்சுங்க பாரு, அதுங்களோட அம்மா எல்லாம் பெத்து தூக்கி போட்டிருக்கணும், வளர்த்திருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு தாய்மையோட வேல்யூ என்னன்னு சொல்லி தெரியல. அவ்வளவுக்கும் வந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. எங்கெங்கயோ அடிச்சு கடைசியா ஒருத்தவங்களோட ஒரு பெண்மையோட நீங்க போய் விளையாடுறீங்க பாருங்க. அந்த அந்த விஷயம் பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கு கீழே கமெண்ட் போட்ட அத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்க பாருங்க. உங்க வீட்டுல எல்லாம் உங்க அம்மா உங்களை எப்படி வளர்த்தாங்க? உங்க அக்கா தங்கச்சி குழந்தைங்க பெத்து வளர்க்கலையா? உங்க மனைவி எல்லாம் குழந்தைங்க பெத்து வளர்க்கலையா? ஒரு குழந்தைக்கு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தானே உணவு. அதுங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அப்படியே அவங்க லீவ் போட்டு வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்தாலும் இந்த அம்மா பதவி வாங்கிட்டு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கு, குழந்தை பெற்றுட்டு வீட்டுல இருந்திருக்கலாமே ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க. ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும்தானே உணவு. அந்த 6 மாச காலமாவது அது கொடுக்கணுமா இல்லையா? அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலன்னா அந்த குழந்தையோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? அந்த அந்த தாயோட வலி எப்படி இருக்கும்? ஒரு தாய்ப்பால் கொடுக்குற குழந்தை அந்த பொண்ணோட வலி எப்படி இருக்கும்? அதுங்க எல்லாருக்கும் தெரியும்ல. எந்த அளவுக்கு மட்டரகமா இறங்கி ஒரு பொண்ணோட தாய்மை கூட நீங்க பேசி விளையாடி அவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. ரொம்ப கேவலமான பொழப்பு இது. காசுக்காக இவ்வளவு கேவலமாலாம் பொழைக்காதீங்க. சி.